சம்பிரதாய சிற்பிகளாக விளங்கி பேரும் புகழும் பெறுவீர்களாக. எழுந்திருங்கள். என்ன, எல்லோரும் வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? என்ன வரரங்க அரேரே, உன் தாயார் உடல் நலம் இப்போது எப்படி இருக்கிறது? தங்களின் ஆதரவான விசாரிப்பு மனதிற்கு சற்று இதமாக இருக்கிறது சுவாமி. மற்றபடி அடியன் என்னவென்று சொல்வது? தாயாரின் வியாதியின் வீரியம் உச்சத்தை அடைந்து விட்டதாக வைத்தியர் சொல்லிவிட்டார். அவருடன் பல நாட்கள் இருந்து சேவை செய்ய முடியாத துர்பாக்கியசாலியாக அடியன் ஆகிவிட்டேன். வரரங்கா, இந்த உடலும் சாஸ்வதமில்லை, இந்த உலகமும் சாஸ்வதமில்லை. அனைத்தும் ஓர் நாள் அழியக்கூடியதுதான். பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. பகவானை பிரத்யக்ஷமாய் உணர வைக்கக்கூடியது. நன்றாக யோசித்துப்பார். மரணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதர்கள் செய்யும் பாவச் செயல்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடாதா? நாம் நிரந்தரமானவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தாம் வாழ மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள் கொடுக்கவும் யாரும் தயங்க மாட்டார்கள். ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணம்தான் அதிகப்படியான பாவங்களை மக்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. மரணம் என்பது உடையை மாற்றிக்கொள்வது போல் உடலை மாற்றிக்கொள்வதுதானே? மீண்டும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி என்ற கர்மபந்தத்தில் விழாமல் அந்த பரந்தாமனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதை உணர்த்தத்தானே ஆழ்வார்கள் திராவிட வேதமான பாசுரங்களை அருளிச் செய்திருக்கிறார்கள். வேதமும் சாஸ்திரமும் இதைத்தானே வலியுறுத்துகிறது. நிச்சயம் உன் தாயாரும் கூடிய விரைவில் பகவத் தரிசனம் பெறும் பாக்கியம் பெறுவாள் என்று நினைத்து உன் மற்ற தலையாய பணிகளை செய்து கொண்டு வா. சுவாமி, சாஸ்திரங்களையும் கடமைகளையும் உணர்ந்து அடியேன் செயலாற்றி வருகிறேன் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் தாயார் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அடியனின் வைராக்கியம் குலைந்து போகிறது. அரேரே, அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜனின் கதையை நீ அறிந்திருப்பாய். 7 நாட்களில் தக்ஷகன் எனும் பாம்பால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று பரீட்சித் மகாராஜனுக்கு விதி ஒரு கெடுவை கொடுத்தது. உலகிற்கே அரசனான பரீட்சித் மகாராஜன் நினைத்திருந்தால் தன் மரணத்தை வெல்ல ஏதாவது ஒரு உபாயத்தை நாடி சாபத்தால் உண்டாகப் போகும் மரணத்திலிருந்து தப்பியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அதற்கு பதிலாக தான் வாழப்போகும் 7 நாட்களில் பல மகரிஷிகளையும் முனிவர்களையும் கங்கை நதிக்கரையில் வரவழைத்து உரிய ஆசனம் கொடுத்து உபசரித்து அடக்கத்துடன் பரீட்சித் மகாராஜன் அந்த சிரேஷ்டர்களிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த 7 நாட்களில் அடியேன் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை மனதில் ஸ்மரிக்க வேண்டும், எதை ஸ்மரிக்க கூடாது என்று. பரீட்சித் மகாராஜனுக்கு ஏற்பட்ட சூழலை அறிந்து அவரை உய்விப்பதற்காகவே வியாசதேவரின் புதல்வரான சுகதேவ மகரிஷி அங்கு வந்து சேர்ந்தார். வேதத்தின் முடிவான சாரமான உயர்ந்த புராணமான பாகவத புராணத்தை 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசித்து அவர் கேட்ட அற்புதமான கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை பாகவதத்தின் மூலம் இவ்வுலகுக்கு எடுத்துரைத்தார் சுகதேவ மகரிஷி. பரீட்சித் மகாராஜன் அதை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்டு தெளிவு பெற்று 7 நாட்கள் முடிந்ததும் இவ்வுடலை நீத்து பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்தார். பரீட்சித் மகாராஜனுக்கு மரண காலம் விதிக்கப்பட்டது போல் உன் தாயாரும் அந்திம காலத்தை நெருங்கியுள்ளார்கள். எனவே எதை கேட்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை ஸ்மரணம் பண்ண வேண்டுமோ அதை அவளுக்கு எடுத்துரைத்து அந்த ஆத்மா நற்கதியை அடையுமாறு
நீதான் அவளை கரை சேர்க்க வேண்டும். புரிந்ததா? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது அனைத்தும் முற்றிலும் உண்மை, சத்தியம். இருப்பினும் இவை அனைத்தும் கேட்கும் மனப்பக்குவம் இப்போது அடியேனின் தாய்க்கு இல்லை. அவற்றை புரிய வைக்கும் திறமை அடியேனிடத்திலும் இல்லை. அடியேனின் தாயிடத்தில் எஞ்சியிருக்கும் கேள்விகள் இரண்டே இரண்டுதான். ஒன்று, எதையும் பார்க்க கூடாது. இரண்டு, எதை பார்க்க வேண்டும். உலக விஷயத்தில் உள்ள எதையும் அவர் பார்க்க முற்படுவதில்லை. ஆனால் அவர் நிச்சயம் பார்க்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருக்கிறார். என்ன அது? தாயார் பார்க்க நினைப்பது, தரிசிக்க நினைப்பது தங்களையன்றி வேறு எதுவுமே இல்லை சுவாமி. தன் வியாதி பிடித்த உடலிலிருந்து அந்த ஆத்மாவை தங்கள் திருவடியின் மூலம் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்க நினைக்கிறார். அதுவே அவரது தலையாய விருப்பமாக இருக்கிறது சுவாமி. அதை எவ்வகையில் நிறைவேற்றுவது என்று அடியன் இப்பொழுது திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறேன். சுவாமி, இதற்கு ஒரு நல்ல தேர்வை, அடியனின் தாயாருக்கு ஒரு சிறந்த கதியை தாங்கள்தான் அளித்தருள வேண்டும். தங்களை சரணடைந்த இந்த அடியவனின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அரையரே, அடியேனை தரிசிப்பதால் உன் தாயாருக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடியேனின் தரிசனத்தை கண்டது போன்ற ஒரு உபகாரத்தை உன் தாயாருக்கு செய்ய நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு சம்பந்தத்தை பகவானோடு ஏற்படுத்திக் கொள்ள ஒரு பர்த்தாவானவள் தன் பார்வையை, அதாவது மனைவியுடன் ஆச்சாரியரை அணுகி பஞ்ச சம்ஸ்காரம் என்ற வைபவத்தை ஏற்பார்கள். அடியேன் விஷயத்தில் பஞ்ச சம்ஸ்காரமும் சரி, அதை அடுத்து சந்நியாச தர்மமும் சரி, மிக குறுகிய காலத்தில் அவசர அவசரமாக மேற்கொள்ளப்பட்டது. எனவே உன் தாயாருக்கு அவ்வைபவம் அன்றே நடக்கும் சூழ்நிலை இல்லை. இப்போது ஓர் ஆச்சாரியனாக உன் தாயாருக்கு அந்த மேன்மையான சம்ஸ்காரத்தை இதோ இந்த பெரிய நம்பி மூலம் நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறேன். பெரிய நம்பி, சுவாமி, அடியேன் அளிக்கும் இந்த மந்திராட்சதையை அவள் சிரத்தில் சேர்ப்பித்து ரக்ஷையான திவ்ய மந்திரத்தை எனது பிரதிநிதியாக இருந்து அரையரின் தாயாரின் செவியில் அருளிச் செய். பெரிய நம்பி, இதை பெற்றுக்கொள். என்ன அரையரே, இப்போதாவது உன் மனக்குறை தீர்ந்ததா? தாயார் இதை உகந்து ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் தீர்ந்துவிடும் சுவாமி. கவலைப்படாதே. ஓர் சரணடைந்த சிஷ்யையாக உன் தாயார் நற்கதி அடையும் பாக்கியத்தை அடைந்தாள் என்ற அனுகிரகத்தை அவளிடம் தெரிவித்துவிடு. இந்த மந்திர ஆட்சதையையே அடியேனின் தரிசனமாக பார்க்கச் சொல். மற்றதை அந்த அரங்கன் பார்த்துக் கொள்வான். உத்தரவு சுவாமி. வாருங்கள் அரையரே, உடனே புறப்படுவோம். வருகிறேன் சுவாமி. ஹே ரங்கா, உங்களை எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு சிரமப்படுத்தப் போகிறேனோ பகவானே. ஏனம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? எங்கள் இருவரின் அகத்துக்காரர்களுக்கு மட்டுமா நீங்கள் தாய்? எங்களுக்கும் நீங்கள் தாய் போன்றவர் தானே. எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. சொல்லப் போனால் தங்களுக்கு ஒரு சிறிதளவாவது சிசுருஷை செய்வதை
எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம். ஆமாம் அம்மா, வேதா மிகவும் சரியாக சொன்னாள். தாங்கள் எதையாவது மனதில் நினைத்து தேகத்தை வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நிச்சயம் சரியாகிவிடும். உங்கள் மனது குளிரும்படி ஒரு நல்ல செய்தியோடு அவர் ஆச்சாரியர் திருமாளிகையிலிருந்து வருவார். எப்போதோ போனான். இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வரவில்லையே. நம்பிக்கையோடு இருங்கள் அம்மா. அண்ணன் நிச்சயம் நல்ல செய்தியோடு தான் வருவார். தெய்வக்கரசு, உன் விருப்பத்திற்கு நான் குறுக்கே நிற்கவில்லை அப்பா. ஆனால் உங்கள் ஆச்சாரியரை பற்றி நான் பூர்வாசிரமத்திலேயே உணர்ந்து வைத்துள்ளவள். அவர் அன்று என்னை பாணிக்கிரகணம் செய்து கொண்டபோது எனக்கு வயது 12. அந்த வயதிலிருந்தே அவரை நான் நன்கு அறிந்தவள். அவருடனேயே பல வருடங்கள் வாழ்ந்தவள். அவர் எனக்கு கணவராகவும் இப்பிரதேசத்தின் அரசராகவும் இருந்த காலத்தில் மனதில் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதை எந்த நிலையிலும் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அதை பிடிவாதம் என்று சொல்ல மாட்டேன். தீர்க்கமான உள்ள உறுதி, வைராகியம் என்றுதான் சொல்வேன். அந்த பக்குவம்தான் இன்று அவர் ஆச்சாரிய பீடத்திலும் முடிசூடா சிரேஷ்டராக தலைமை ஆச்சாரியராக வீற்றிருக்கிறார். எல்லாம் இருந்த போதும் சரி, பிறகு அனைத்தையும் துறந்து சந்நியாசாசிரமம் கை கொண்ட போதும் சரி, அவர் வந்த பாதை ஒரு வழிப்பாதை. ஏகாந்த சிந்தனை, கொண்ட கொள்கையில் அசாத்தியமான உறுதி, அதே சமயத்தில் தர்ம நியாயத்தில் பிறழாத தன்மை. இதன் மொத்த உருவம்தான் என் பூர்வாசிரம கணவரான உங்களின் இன்றைய ஆச்சாரியர். அப்படிப்பட்டவர் இந்த அடியவளை பார்க்க அனுமதிப்பது என்பது எட்டா கனிதான். இல்லை அம்மா, ஆச்சாரியரின் மனம் கனிந்து விட்டது. அடியேன் பெரிய நம்பி. அம்மா, இவரை தெரியும் அப்பா. அன்று நான் முதலில் மடத்திற்கு சென்ற சமயத்தில் இவர் மூலமாகத்தான் என் வரவை தெரிவித்தேன். எனக்காக ஆச்சாரியரிடம் கோரிக்கையை முன்வைத்தவர் ஆயிற்றே. இவரை மறக்க முடியாது. இவரது முயற்சியையும் மறக்க முடியாது. ஆமாம் வரரங்கா, இன்று மட்டும் அவர் மனம் எப்படி கனிந்தது! உங்களது ஆச்சாரியர் என்ன நல்வாக்கை கொடுத்தார், அதை சொல்லப்பா முதலில். பெரிய நம்பிகளே, தங்கள் திருவாயால் நம் ஆச்சாரியரின் நல்வாக்கை தெரிவித்து விடுங்கள். தாயே, தங்களைப் பற்றியும் தங்களின் இன்றைய நிலையைப் பற்றியும் அரையர் விரிவாக எடுத்துச் சொன்னார். அமைதியாக அனைத்தையும் திருச்செவி சாற்றி அருளிய ஆச்சாரியர் இறுதியில் தங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். இது சத்தியம். என்ன ஆச்சாரியர் இந்த அடியவளின் கோரிக்கையை செவிசாய்த்து அருளினாரா? என் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஆமாம் தாயே, ஏற்றுக்கொண்டார். அப்படியென்றால் அவரை தரிசிக்க சம்மதம் தெரிவித்து விட்டாரா? தாயே, அடியேன் சொல்வதை சற்று பொறுமையாக கேளுங்கள். ஆச்சாரியரின் தரிசனத்தாலும் கருணையாலும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பெரும் பேறு பகவானின் நேரடி தரிசனம். அவ்வகையில் தாங்கள் எம்பெருமானின் தரிசனம் பெறும் பேரின்ப நிலையையே அனுகிரகிக்கும் வகையில் இதோ பாருங்கள். தாயே, இதோ பாருங்கள். இந்த மந்திராட்சதையை
தங்கள் சிரத்தின் மேல் சேர்த்துக் கொள்ளச் சொன்னார். தாயே, ஆச்சாரியர் மேலும் பஞ்ச சம்ஸ்காரத்தின் ஒரு முக்கிய அங்கமான துவய மந்திரத்தினை தங்களுக்கு திருச்செவி சாற்றும்படி அடியேனை பணித்துள்ளார். பிறகு இந்த திருத்துழாயை ஸ்வீகரிக்கச் சொன்னார். அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ சிரோன்மணிகளும் அடையும் மகோன்னதமான நிலையை தாங்களும் அடைந்து எம்பெருமானின் நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்ட பெருவாழ்வும் சித்திக்கும் என்று ஆச்சாரியர் அருளிச் செய்தார். தங்களை தன் சிஷ்யையாக பாவித்து இந்த அக்ஷதையை அடியேனிடம் கொடுத்தனுப்பினார். பெற்றேன், பெரும் பேறு பெற்றேன். அவர் தரிசனத்தையும் தாண்டி பகவத் தரிசனம் காணும் நற்கதியையும் பெற்றுவிட்டேன். அது போதும், அது போதும் பெரிய நம்பிகளே. காதுக்கினிய மிக உயர்ந்த ரசமான அருள் வாக்கை தந்தீர்கள். இந்த அடியவள் பெற வேண்டியது வேறொன்றும் இல்லை. பெரிய நம்பிகளே, காலம் தாழ்த்தாது ஆச்சாரியர் சொன்னதை நிறைவேற்றித் தாருங்கள். இந்த சிஷ்யை இங்கிருந்தபடியே ஆச்சாரியரை சரண் புகுந்தேன். இந்த ஆத்மாவை அவர் பாத கமலங்களில் சமர்ப்பித்தேன். என்ன, ஏன் உங்கள் எல்லோர் கண்களிலும் கண்ணீர்? ஏன் இந்த சோகம்? எல்லாம் தான் மிகவும் சுமூகமாக ஆகிவிட்டதே. எல்லோரும் சகஜ நிலைக்கு வாருங்கள். இனி எனக்கு ஒன்றும் பாதகமில்லை. இந்த அடியவள் அனைத்தையும் பெற்றுவிட்டேன். பின் நீங்கள் ஏன் இன்னும் சோகமாக இருக்கிறீர்கள்? செல்லுங்கள், அவரவர் பணிகளை பாருங்கள். வரரங்கா, தெய்வக்கரசு, நீங்கள் சென்று திருவாராதன கூடத்தில் பாதுகைகளை அலங்கரியுங்கள். புஷ்பங்களை சேகரியுங்கள். நான் பாதுகைகளை அர்ச்சித்து புஷ்பமிட்டு சேவிக்க வேண்டும். வேதா, நீ சென்று பாலை நன்றாக காய்ச்சி திருக்கண்ணமுது செய்து கொண்டு வா. நிவேதனம் செய்ய வேண்டும். பெரிய நம்பிகளே, நீங்களும் அமுது செய்துவிட்டுதான் செல்ல வேண்டும். ஆகட்டும் தாயே. பரந்தாமா, பக்தவச்சலா, உன் கருணையே கருணை. உன் லீலைகளை அறிந்தவர் யாரும் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இப்பொழுதோ அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டேன். இந்த பஞ்ச சம்ஸ்காரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை சிறிது காலம் அலைய விட்டாயா? எதுவுமே சுலபமாக கிடைத்துவிட்டால் அதன் மகிமை நமக்கு தெரியாது. என் அகத்துக்காரரை காண முடியவில்லை என்றால் என்ன? அவருடைய பரிபூரண ஆசி கிடைத்து விட்டது. இந்த பிறப்பின் பயனை அடைந்து விட்டேன். பரந்தாமா, அம்மா, உங்களை இந்த நிலையில் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பிய பொழுது மனத்தாங்களுடன் வந்தேன். மன கஷ்டத்துடன் திரும்ப வேண்டியிருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் இப்பொழுது மனம் நிறைந்து இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். அம்மாவிடம் புது தெம்பு தெரிகிறது. பசித்து அமுதுண்ண தொடங்கிவிட்டார்கள். ஆமாம் அம்புஜம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வது போல் உடல் பாதி உள்ளம் பாதி. உள்ளம் நிறைந்திருந்தால் அதன் பிரதிபலிப்பு உடலிலும் தெரியும். இந்த புத்துணர்வை நானே நன்றாக உணர்கிறேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். என் மீதும் தவறு உள்ளது. நம் எண்ணங்களும் அதன் விளைவாக ஏற்படும் செயல்களும் தான் சுக துக்கங்களை நிர்ணயிக்கிறது. நாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தால் எல்லாமே தவறாகத்தான் தெரியும். அதே நம்மை சுற்றி பிரியப்பட்டவர்கள் இருந்தால் எல்லாமே அனுகூலமான சாதகமான சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தும். அதன் விளைவுதான் மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி. சரியாக சொன்னீர்கள் அம்மா. நாம் பகவானிடம் நமக்காக பிரார்த்தனை செய்வதை விட பிறர் நமக்காக பிரார்த்தனை செய்தால் அதன் பலன் விரைவில் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் எனக்காக பிரார்த்தனை செய்ததால்தான் இன்று நான் குணமடைந்திருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் கஷ்டப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதைப்போல் ஒரு தாய் தந்தை கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அம்மா. சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்களும் தங்களைப் போல் அரசு குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான். ஆனால் எங்கள் சிந்தனை வேறெங்கும் செல்லவில்லை. அதற்கு காரணம், அப்பா ராஜாவாக இருந்தாலும் பல சத் விஷயங்களைத்தான் போதித்துக் கொண்டிருந்தார். அதைப்போல் தாங்களும் அரசி என்ற எண்ணத்தில் இல்லாமல் ஒரு நல்ல தாயாக இருந்து நல்வழியில் நடத்தி சென்றீர்கள். அதனால்தான் அவர் ஆச்சாரியார் ஆனதும் அவரிடமே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை நீங்கள் போட்ட வித்துதானே அம்மா. வேறு ஒரு விஷயமும் இப்பொழுது என் மனதை போட்டு அரித்துக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் நம் மன கஷ்டத்தை, மனபாரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் உன் தந்தையோ எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் அதை தன் மனதிலேயே போட்டு பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. மனதில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த வேதனை அவருக்கும் இருந்திருக்கும். அந்த வகையில் அவருக்கும் நான் கஷ்டம் கொடுத்து விட்டேன். எனக்கு அப்படி தோன்றவில்லை அம்மா. ஆச்சாரியார் அதையெல்லாம் கடந்தவர். உற்றார், உறவினர், விருப்பு வெறுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்தான் அவர். இதை நான் ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்றால் நான் அவர் அருகிலேயே இருக்கிறேன். சொல்லப்போனால் எல்லோருக்குமே அவருக்கு சமம்தான். அது மட்டுமல்ல, சிஷ்யர்களின் விஷயத்தையும் சொல்கிறேன். அதில் கூட எந்த பாரபட்சமும் இருக்காது. உதாரணத்திற்கு, நானும் மாறநேரும் ஒருவித சிக்கலில் இருந்தால் அவர் முதலில் உதவுவது மாறநேருக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் முதலாவது நான் அவருக்கு இரத்த சம்பந்தம் உள்ளவன், இரண்டாவது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன். ஆனால் மாறநேரோ எங்கிருந்தோ வந்து அவரிடம் சேர்ந்தவன். எல்லோரும் அவனை தாழ்வாக நினைத்தே பார்த்தார்கள். ஆகையால் அவனுக்குத்தான் முதலில் கரம் நீட்ட வேண்டும் என்று அவனுக்கு கை கொடுப்பார். அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர் அவர். அதனால் இந்த சொந்த பந்தம் எதுவுமே அவரை பாதிக்காது. அந்த விதத்தில் நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம், வருந்தவும் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். புரிகிறது. சரி, எனக்கு மற்றொரு ஆசையும் உள்ளது. அது என்னம்மா புது ஆசை? அது ஒன்றுமில்லை. நீ ஸ்ரீரங்கத்தில் விட்டுவிட்டு வந்திருக்கிறாயே பகவத் சேவை, அந்த சேவையை மீண்டும் தொடர வேண்டும். என்னம்மா திடீரென இப்படி சொல்கிறீர்கள்? நான் இப்பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன்.
என்னுடைய பிரச்சனையை ஆச்சாரியர் தீர்த்து வைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. கோவிலில் அரையர் சேவை காத்திருக்கிறது. அதை செய்யாமல் நீ இங்கே இருப்பது சரியல்ல. இப்பொழுது கிளம்பு. எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது வந்து என்னை பார்த்துவிட்டு போகலாம். நான் தான் ஸ்ரீரங்கத்திற்கு வர முடியாது. ஆனால் நீ இங்கு வர எந்த தடையும் இல்லையே. அதனால் காலம் கடத்தாமல் புறப்படு. அம்மா சொல்வதும் சரிதான். நீங்கள் புறப்படுங்கள். நான் அம்மாவுடன் இருந்து அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். புறப்படு என்று நான் சொன்னது இருவரையும் தான். அகத்தில் எல்லாம் சரியாக இருந்தால்தான் கோவிலில் இவனால் சரியாக கவனம் செலுத்த முடியும், சேவை செய்ய முடியும். அதனால் இவனுக்கு சேவை செய்ய நீ இவனுடன் செல்வதுதான் சரி. அதனால் இருவரும் புறப்படுங்கள். என்னை பற்றிய எந்த கவலையும் வேண்டாம். சரிங்களம்மா, நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லிய பிறகு உங்களை மீறி நான் செயல்படவே மாட்டேன். நீங்கள் சொன்னது போலவே நேரம் கிடைக்கும்போது அவசியம் வந்து பார்க்கிறேன். பகவானுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை நித்தியமாக ஏற்படுத்தி கொடுப்பதில் ஒரு பாலமாக இருப்பவர் ஆச்சாரியர். எம்பெருமானுடைய ஆனந்தமான மேன்மைகளை நம்மிடம் எடுத்துச் சொல்லியும் நம்முடைய வினயத்தை, சரணடைந்த மனநிலையை பரிபக்குவமாக பகவானிடம் எடுத்துச் சொல்லியும் அந்த எம்பெருமானின் பேரருட்கருணைக்கு பாத்திரமாகச் செய்வதும் ஆச்சாரியர்தான். அதன்படி எல்லோருமே ஒரு ஆச்சாரியரை அடைந்து அவரிடம் பக்குவமான கேள்விகளை கேட்டு அதற்கு தக்க தத்துவார்த்த பதில்களை அவரிடமிருந்து பெற்று உடலாலும் உணர்வாலும் அவருக்கு சேவைகள் செய்து வந்தால் கிடைப்பதற்கரிய வைகுண்ட பதவியை ஆச்சாரியர் நமக்கு மிகவும் எளிதாக பெற்றுத் தருவார் என்று என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். ஆனால் என்ன செய்வது? இந்த அடியவள் ஆச்சாரியரை அண்டி அவருக்கு சேவை செய்யும் நிலையை இப்பொழுது பெற்றிருக்கவில்லையே. அவரை தரிசிப்பதும் சாத்தியமற்று போயிற்று. ஆனால் இந்த கிருஷ்ண விக்கிரகம் ஆச்சாரியராலேயே முக்கிய சிஷ்யரான திருக்கோஷ்டி நம்பியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் இதை இந்த அடியவளுக்கு அருளிவிட்டார். என்னை பொறுத்தவரை இந்த விக்கிரகத்திற்கும் ஆச்சாரியருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் ஆச்சாரியரை பகவானாக பார்ப்பார்கள். நானோ பகவானை ஆச்சாரியராக பார்க்கிறேன். என்னுடன் ஆச்சாரியர் இருப்பதாகத்தான் உணர்கிறேன். தங்கள் பேச்சில் ஆழ்ந்த பொருள் உள்ளதம்மா. தாங்கள் இந்த விக்கிரகத்தில் காட்டும் லைப்பின் அர்த்தமும் நன்றாக புரிகிறதம்மா. அஸ்தமிக்கத் தொடங்கிய என் வாழ்விற்கும் ஒரு ஒளி போல் இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அந்த உன்னத தம்பதிகள் திருக்கோஷ்டி நம்பியும் அவரது தர்ம பத்தினி மேகவல்லியும் மனமுவந்து கொடுத்து என் வாழ்க்கையையும் அர்த்தமுள்ளதாக்கினார்கள். அவர்கள் ஒரு குறையும் இல்லாமல் என்றும் சுகமாயிருக்க வேண்டும். அவர்களை காண வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் என்ன செய்வது? வெகு தொலைவில் இருக்கிறார்களே. அவர்கள் வெகு தொலைவில் இல்லை அம்மா, அருகில்தான் இருக்கிறார்கள். தெய்வக்கரசு, நீ என்னப்பா சொல்கிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன் அம்மா. உங்கள் பாராட்டை அவர்களிடம் நேரடியாக தெரிவிக்கும்படி அந்த உன்னத தம்பதிகள் நம் அகத்திற்குத்தான் வந்திருக்கிறார்கள். கூடத்தில் தான் காத்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. வாருங்கள். வாமா மேகவல்லி, உங்கள் இருவரையும் பார்த்து எவ்வளவு நாளாகிவிட்டது.
முதலில் தங்களுக்கு எங்கள் இருவரின் வந்தனங்கள். உட்காருங்கள். தாங்களும் அமருங்கள். சரி. அடியேனை தங்கள் மூத்த பிள்ளை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அல்லவா? இந்த பிள்ளையின் கோரிக்கை ஒன்று உள்ளது. அதை தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். என்னப்பா அது? என்ன கோரிக்கை? தாங்கள் இந்த அடியவனின் குடிலுக்கு வந்து சில நாட்கள் தங்க வேண்டும். ஒரு மகனைப் போல் அடியேனும் உங்களுக்கு சிசுருஷை செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் இருவரின் கோரிக்கை. என்ன தாயே, ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? நான் சொல்வதை விட தெய்வக்கரசி இக்கோரிக்கைக்கு பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். என்னம்மா இது? திடீரென்று என்னை கை காண்பித்து விட்டீர்கள். அடியேனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அடியனுடன் தாயாரை அனுப்பி வைப்பதில் தங்களுக்கு ஏதேனும் சங்கடம் உள்ளதா தேவக்கரசு நம்பி? சங்கடமா? அடியேனுக்கா? தாயார் எங்கிருக்கிறார்களோ என்று ஒரு சமயம் அடியேனும் அரையர் அண்ணாவும் தேடி அலைந்த போது தங்களால் அன்றோ நாங்கள் எங்கள் தாயாரை மீண்டும் பெற்றோம். அப்படிப்பட்ட உபகாரியான தங்கள் கோரிக்கையை மறுப்பதற்கு அடியேன் யார்? தங்களுடன் தாயாரை அனுப்பி வைப்பதில் அடியேனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்ன பிள்ளைக்கரசு, ஏதோ பெரியவர்களுக்கு சேவை உபகாரம் என்றெல்லாம் என் காதில் விழுந்தது. நான் உனக்கு பெரிய அண்ணன் தானே. நீ என்ன உபகாரங்களை இந்த பெரிய அண்ணனுக்கு செய்தாய்? என்னையும் வெகு நாட்களுக்கு பிறகுதானே சந்தித்தாய். எனக்கு இந்த சேவையெல்லாம் நீ செய்யவே இல்லையே. விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், கலக்கமடைய வேண்டாம். பெரியவர்களுக்கு என்று ஏன் சொல்கிறாய்? தன் தாய்க்கு சிசுருஷை செய்வதில் எங்களுக்கு அலாதி பிரியம் என்று உடைத்துச் சொல். பாதகமில்லை. அண்ணா, உங்களை நாங்கள் தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம். அம்புஜம் மண்ணியையும் வேதநாயகி மண்ணியையும் அவ்வாறே பார்க்கிறோம். இந்த மண்ணியும் அந்த மண்ணியும் எங்களுக்கு தாய் போன்றவர்களே. அந்த பாவனை எங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்களை அப்பாவிற்கு அடுத்த நிலையில் எங்களால் எண்ண முடியவில்லை. காரணம், நமது தகப்பனார் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே உங்களை ஆச்சாரியரின் ஒப்பற்ற சிஷ்யராகவும் எங்களுக்கு ஒரு சிறந்த குருவாகவும் உங்களை பார்க்கிறோம். அந்த வகையில் நீங்கள் அனைவருமே எங்களுக்கு வயதிலும் சரி, அனுபவத்திலும் சரி, இன்றிருக்கும் ஸ்தானத்திலும் சரி, நாங்கள் போற்றி வணங்கி துதிக்கும் பெரியோர்களாகத்தான் திகழ்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை உங்களை என் அண்ணாவாக பார்ப்பதை விட ஒரு குருவாக, ஆசானாக பார்ப்பதில்தான் தனி திருப்தி கிடைக்கிறது. உங்களுடைய ஆசிர்வாதத்தில்தானே ஆச்சாரியரும் ஒரு ஒப்பற்ற சேவையை கோயிலில் ஆற்றும்படி பணித்திருக்கிறார். ஆஹா, இதுவல்லவா வாசுதேவ குடும்பம். இதைத்தான் ஆச்சாரியரும் சிலாகித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியருக்கு எவர் மீதும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்பது எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் தன் தர்மத்தை, கடமையை மேற்கொள்வதிலும் அதில் பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாதே என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பவர். யாரையுமே வெறுத்து ஒதுக்குபவர் அல்ல நமது ஆச்சாரியர். தன்னை தாழ்த்திக் கொண்டு உயர்ந்த தர்மத்தை ஊக்கமாக கடைபிடிப்பவர். அவரை போன்ற ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியரை பார்ப்பது என்பது அரிது. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? அரையருடன் மற்றும் சில பேருடன் இருக்கும்போது பெருமையோடு சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் நமது ஆச்சாரியர். அது என்னவென்றால், இந்த சந்நியாச ஆசிரமத்தை ஏற்பதற்கு முன் தான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது ஏற்பட்ட இரத்த பந்தங்களான 4 புதல்வர்களும் சம்பிரதாய சிந்தனையோடும் அதற்காக உழைக்கும் மனோபாவத்துடனும் இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். அவ்வகையில் இப்போது தான் ஆச்சாரியராக வீற்றிருக்கும் நிலையில் எந்த அபவாதமும் வராத வகையில் அரங்கன் தன்னை காத்து ரட்சிக்கிறான் என்று சிலாகித்து குறிப்பிட்டாராம். ஆனால்
அடியேன் ஒன்று சொல்வேன். அவருடைய இப்போதைய பெருமையெல்லாம் யாருக்கு போய் சேருகிறது என்றால், இதோ இங்கு வீற்றிருக்கிறாரே இந்த தாய்க்குத்தான். நீங்கள் அல்லவா இந்த மணியான பிள்ளைகளை உலகுக்கு தந்திருக்கிறீர்கள். அது மட்டுமா, அதையும் தாண்டி தங்களது பூர்வாசிரம ஆகத்துக்காரரை இன்று தாங்களும் ஆச்சாரியராக பாவிக்கிறீர்களே. இதைவிட பெருமை என்று வேறு எதை சொல்ல? இரத்த சம்பந்தம் என்ற சாதாரண விஷயத்தை தாண்டி ஆச்சாரிய சம்பந்தம் என்ற வகையில் உங்கள் எல்லோரையுமே கரை சேர்க்கப் போகிறவர் நமது ஆச்சாரியார் என்று நினைக்கும் போது அடியேனின் மேனி சிலிர்க்கிறது. மிகவும் ஆழ்ந்த ஒரு கருத்தை சொன்னீர்கள் சுவாமி. பிரகடனப்படுத்தாத, எழுதப்படாத சாசனமாக இவர்கள் எல்லோருக்கும் ஒரு அனுகிரகத்தை நம் ஆச்சாரியர் செய்திருக்கிறார். ஆச்சாரியர் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் அதே சமயத்தில் கொண்ட தர்மத்தில் உறுதியாக இருப்பவர் என்பது இப்போது எங்களுக்கு நன்கு புலப்பட்டது. இதையெல்லாம் கேட்கும்போது மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. திருக்கோஷ்டி நம்பி, உனக்குத்தான் நான் நித்தமும் நன்றி சொல்ல வேண்டும். இதோ இந்த மேகவல்லியாகட்டும், ஏன் உன் மாமனார் மாமியார் எல்லோருமே எப்படிப்பட்ட அன்பையும் ஆதரவையும் என்னிடம் காட்டி வருகிறீர்கள். அதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? தாயே, தாங்கள் தேவையில்லாமல் தங்கள் மனதை அலட்டிக் கொள்கிறீர்கள். கைமாறு என்றெல்லாம் ஏன் வெளிமனிதர்களைப் போன்று வார்த்தைகளை பிரயோகிக்கிறீர்கள்? அடியேனும் தங்களது புத்திரன் மாதிரிதான் என்று சொன்னது வெறும் வாய் வார்த்தை அல்ல, உள்ளத்திலிருந்து வந்த ஆத்மார்த்தமான வார்த்தைகள்தான். அதன்படி மூத்த பிள்ளையின் இல்லத்தில் தாங்கள் இப்போது இருக்கிறீர்கள். ஏதோ அடியேனால் இயன்ற சிசுருஷைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய உபகாரங்கள் எதையும் அடியேன் உங்களுக்கு செய்துவிடவில்லை. அப்படி நினைத்தாயானால் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். நீ ஆச்சாரியரின் ஒப்பற்ற சீடன். அவரிடம் உள்ள கண்டிப்பையும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் தனி ஊக்கமும் கொண்டுள்ள நீ இந்த 2 பிள்ளைகள், பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியை ஆதரவோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். தாயே, அடியேனுக்கு ஆச்சாரியர் சஞ்சாரம் செய்து வரும்போது அடியேனுடைய இந்த குடிலில் ஒரு சில நாட்கள் எழுந்தருளியிருந்து அடியேனும் அவருக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் ஏற்பட்டால் பிறவிப் பயனை அடைந்திருப்பேனே என்று கூட அடியேன் நினைத்திருக்கிறேன். ஆனால் தாங்கள் இப்போது இங்கு எங்களோடு தங்கியிருப்பது ஒரு விதத்தில் ஆச்சாரியருக்கே சேவை செய்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. எனவே தாங்கள் சிறிது காலம் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் தாயே. ஆச்சாரியருக்கு சேவை செய்வது போல் உணர்வதாகச் சொன்னாய். அதேபோல் நானும் இங்கிருந்து புறப்பட வேண்டும். அப்படி புறப்பட்டால்தானே நானும் ஆச்சாரியரை தரிசித்து கைங்கரியமும் செய்ய முடியும். எவ்வளவு நாள்தான் நான் ஆச்சாரியரை தரிசிக்காமல் இருப்பது? அதனால் நான் புறப்பட்டே ஆக வேண்டும். தாயே, தாங்கள் 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 என்ன சொல்கிறீர்கள்? மறுபடியும் ஆச்சாரியரை? தாயே, இது எப்படி சாத்தியமாகும்? நீ அதிர்ச்சி அடையும்படி ஒன்றும் இல்லை. நானும் பழைய பக்குவமற்ற ரங்கநாச்சியார் இல்லை. என்று என் ஆச்சாரியரால் அனுக்கிரகமாக பஞ்ச சம்ஸ்காரம் பெற்று ஆசிகளையும் அடைய பெற்றேனோ, அப்பொழுதே இந்த ரங்கநாச்சியம் பக்குவம் அடைந்து விட்டாள். எனவே நீ உன் வீண் கவலையை விடு. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், ஆச்சாரியர் அன்போடு முன்பு உனக்கு அளித்திருந்த ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகத்தை மிகவும் உள்ளக்களிப்போடு நீ எனக்கு அளித்திருந்தாய் அல்லவா? அவ்விக்கிரகத்தில் உறையும் பகவானை, கீதாச்சாரியனை என் ஆச்சாரியராகவே பாவித்து ஆராதித்து வருகிறேன். அவருக்கு என் மாற்று பெண் வேதநாயகியும் தெய்வக்கரசு நம்பியும் நான் அங்கிருந்து புறப்பட்டது முதல் இது நாள் வரை ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள்.
இருப்பினும் இந்த அடியவள் அந்த கீதாச்சாரியனை வெகு நாட்களாக பிரிந்து இருக்கலாமா? அம்புஜம், சுவாமி, அம்மா எங்கே? அம்மா பூஜை அறையில் இருக்கிறார்கள். என்னது? அம்மா போய் இவ்வளவு நேரமாகியும் பூஜை அறையை விட்டு வெளியே வராமல் அங்குதான் இருக்கிறார்களா? பொதுவாக அவர்கள் அப்படி இருந்ததில்லை. அது என்னவோ தெரியவில்லை. இன்று அதிகாலையிலேயே எழுந்து விட்டார்கள். அதன்பின் அந்த அறைக்கு சென்றவர்தான் வெளியே வரவே இல்லை. ஆச்சாரியரின் உடல்நிலை சரியில்லை என்று நீங்கள் நேற்று சொன்னதிலிருந்தே அம்மா மனமுடைந்து போய்விட்டார்கள். பெருமாளிடம் முறையிடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் இத்தனை தாமதமாகிறது. அப்படியா? முதலில் அம்மாவை சென்று பார்ப்போம், வாருங்கள். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. அம்மா, கிருஷ்ணா, அம்மா. எழுந்துருங்கள் அம்மா. அண்ணா ஆகாரமின்றி காலையிலிருந்து இங்கேயே இருக்கிறீர்கள். வந்து ஏதாவது உட்கொள்ளுங்கள். வேதனையில் இருக்கும் பொழுது வேறு எதுவும் வேண்டும் என்று தோன்றாது. அதற்காக எதுவும் உட்கொள்ளாமல் வயிறு காய்ந்தால் அது உங்கள் உடலைத்தான் பாதிக்கும் அம்மா. அங்கு வேறு ஒரு உடல் தவித்துக் கொண்டிருக்கும் போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அம்மா, நீங்கள் மட்டும்தான் வேதனையில் இருக்கிறீர்களா? நாங்களும் வேதனையில் தான் இருக்கிறோம். முதலில் வந்து உணவருந்துங்கள் அம்மா. தெய்வக்கரசு, உங்கள் வேதனை வேறு, என் வேதனை வேறு. நீங்களும் ஆச்சாரியரை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம், அவருடன் பேசலாம். ஆனால் என் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் எனக்கும் ஆச்சாரியர்தான். பூர்வாசிரமத்தில் அவருடன் இருந்து சேவை புரிந்தது ஒருபுறம் இருந்தாலும் இப்பொழுது சிஷ்யை என்ற முறையில் வேதனை அதிகமாக இருக்கிறது. சுவாமி, இவ்வளவு அசௌகரியத்துடன் அரங்கனை சேவித்தே ஆக வேண்டும் என்கிறீர்களே, இன்னும் சற்று உடல்நிலை தேறியவுடன் இங்கு வந்து சேவிக்கலாமே சுவாமி. திருக்கோஷ்டி, என்றைக்கு உடம்பு தேறுவது, அரங்கனை சேவிப்பது, நாளை என்பது நம் கையில் இல்லையே. சுவாமி, சற்று மண்டபத்தில் உட்கார்ந்து சிரமப்பரிகாரம் செய்துவிட்டு பிறகு சன்னதிக்கு செல்லலாமா? வேண்டாம். அரங்கனை கண்டு சேவித்தால் புது தெம்பு வந்துவிடும். பீடுடைய இந்த மார்கழி மாதத்தில் மாதவனை அவன் சன்னதி சென்று கண்ணார காணவில்லை என்றால் பிறகு இப்பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம்?